திருவாரூர் மாவட்டம் தேவர்கண்டநல்லூர் அருகே மேப்பலம் பகுதியில் கண்ணாடி பாட்டிலில் பெட்ரோல் நிரப்ப ஊழியர்கள் மறுத்ததால் பெட்ரோல் பங்கை மதுபோதையில் சூறையாடிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அதனை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் நேசராஜன் இணைந்திருக்கிறார். நேசராஜன் வணக்கம். அந்த தப்பியோடிய மற்றவர் பிடிபட்டு விட்டாரா? என்ன நடக்கிறது? கௌதமி, திருவாரூர் மாவட்டம் தேவகண்டநல்லூர் அருகே மேப்பலம் பகுதியில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கடந்த 4 வருடமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 27/1/26 அன்று நள்ளிரவு 11:50 மணியளவில் பெட்ரோல் நிரப்புவதற்காக 3 இளைஞர்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்தனர். ஏற்கனவே மது போதையில் இருந்த 3 இளைஞர்களும் தாங்கள் கொண்டு வந்த கண்ணாடி பாட்டிலில் பெட்ரோல் நிரப்ப கூறிய போது பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்த ஊழியர்கள் கண்ணாடி பாட்டிலில் பெட்ரோல் நிரப்ப முடியாது என்று கூறியதை அடுத்து பெட்ரோல் பங்க் ஊழியர்களுடன் தகவலில் ஈடுபட்டதுடன் தொடர்ந்து பெட்ரோல் பங்கில் இருந்த சிசிடிவி கேமரா, தீயணைக்கும் கருவி, சுவிட்ச் போர்டு, நாற்காலிகள், பாதுகாப்பு கருவி உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி பெட்ரோல் பங்கை சூறையாடினர். தடுக்க முயன்ற பெட்ரோல் பங்க் ஊழியர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த மூவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். காயமடைந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். சம்பவம் குறித்து பெட்ரோல் பங்க் நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து கொரடாச்சேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்கை நள்ளிரவில் சேதைப்படுத்தும் இளைஞர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கல்யாண மகாதேவி கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி சிவா என்கிற சிவராஜன், சண்முகம் என தெரிய வந்ததை அடுத்து புகழேந்தியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் சிவராஜன், சண்முகம் ஆகியோரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.